கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ராஜாவை பூஜையில் சாமுண்டீஸ்வரி உட்கார வச்சோன்னே மாலையெல்லாம் போட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னனே பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி ஜாமீனில் ராஜராஜனை வர வச்சுருப்பாங்க. கரெக்டாக அவரும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உடனே மாமா, இது உங்கள் இடம், நீங்கள் தான் உட்காரணும் அப்படின்னோடனே பரமேஸ்வரி பாட்டியும் பக்கத்தில் வந்துட்டியா ஐயா, நீ வரமாட்டியோ என்னமோ அப்படின்னு பயந்துட்ட, நல்ல வேளை பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்ட அப்படின்னோடனே நீங்கள் உட்காருங்க மாமா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், யார் பண்ணா என்ன, நீ என் மாப்பிள்ளை தானே, இந்த பூஜையை நீயே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பூஜை பண்ணுற பூசாரி கூட ராஜா எந்திரிக்கும்போது, இல்லைப்பா பூஜையில் உட்காந்துட்டா நீங்கள் தான் பூஜையை பண்ணி முடிக்கணும், இடையில எந்திரிச்சு ஆளை மாற்றக்கூடாது, அவர் வேணா இதில் பக்கத்தில் வேணா இருந்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ பூஜையை முடிக்கிறது தான் இந்த பூஜைக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ராஜாவை தான் பூஜையை செய்ய வைக்கிறாங்க. பூஜையெல்லாம் சிறப்பாக நல்லபடியாக முடித்ததுக்கப்புறம் கோயில் அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் இந்த கோயிலில் இனிமே எல்லோரும் பூஜை செஞ்சுக்கலாம், சாமியை கும்பிட்டுக்கலாம். வழக்கம் போல் எல்லா கோயிலும் எப்படி இருக்குமோ அதேமாரி இங்கேயும் கோயில் திறந்துருக்கும், எல்லா பூஜையும் இங்கேயும் நடக்கும். இனிமே இந்த கோயிலுக்கு பிடிச்சிருந்த எல்லா கெட்டதும் இதோட போயிடுச்சு, இனிமே நல்ல காலம்தான் இந்த ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரொம்ப பரமேஸ்வரிக்கிட்ட, இங்கே பார்த்தியா, என்னோடய மாப்பிள்ளையை வச்சு இந்த பூஜையை நான் முடிக்க வச்சுட்டேன் பாரு, இப்போ கூட நான் நினச்சது மட்டும்தான் இங்கே நடந்தது, ஓம் பேரனை ஒன்றும் இங்கே உட்கார வைக்கலையே, என்னோடய மாப்பிள்ளை தான் இதை முடிச்சிருக்காரு அப்படின்னோடனே பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, அதை ராஜா என்னோட பேரனாச்சே, அவன் தான் இதை செய்யணும் அப்படின்னு இருந்திருக்கு, அதனால தான் அவன் செஞ்சுருக்கான், என் பையன் செஞ்சா என்ன, பேரன் செஞ்சா என்ன, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உனக்கு இந்த விஷயம் புரிய போகிறதில்ல சொன்னாலும் அப்படிங்கிற மாதிரி மனசுலே யோசிச்சுட்டு, பரவாயில்ல நீ நினச்சது நடந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாருமே உடனே கிளம்பி ஆகணும், வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலேயும் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி கிட்ட முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு ராஜா ரேவதியை தனியாக சந்திக்கிறாங்க. அப்போ தான் ரேவதி, நீ துப்பாக்கியை காமிச்சு அன்னைக்கு மிரட்டி அத்தையை மட்டும் சம்மதிக்க வைக்கலன்னு வச்சுக்கேன், இன்றைக்கி இந்த பூஜையே நடந்து முடிஞ்சிருக்காது, இந்த ஊர் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், உனக்கு ரொம்ப நன்றி ரேவதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நன்றியெல்லாம் யார் கேட்டா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், அதை நீ எனக்கு செஞ்சு தருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லு, நான் கண்டிப்பாக செய்வேன், ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே உன்னால் தான் முடிவுக்கு வந்திருக்கு, அதனால் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னோடனே, பேச்சு மாற மாட்டியே அப்படிங்கிற மாதிரி ரேவதி கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் மாற மாட்டேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு, இந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு நிம்மதி வேணும், நான் வேறு எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இருக்கேன், அதனால் கூடிய சீக்கிரம் நான் போயிடுவேன், அதுக்கு நீ தடங்களாக இருக்கக்கூடாது, நீ என் வாழ்க்கையை விட்டு போயிடணும் ஒரேடியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ராஜாவும் சரி, நீ என்ன ஆசைப்படுறியோ, உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், நான் என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுவாங்க.